இந்த 3 ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாதுங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க. இவங்கள்ட்ட போய் ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்து வச்சீங்கன்னா 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் டேட்டு டைமு செகண்டோட வச்சுட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சீங்கன்னா 10 பாயிண்ட் எடுத்து வச்சு அடிப்பாங்க. உண்மையிலேயே அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமோ, நம்ம தான் தப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுறோமோங்கிற லெவல்ல உங்களை மென்டலா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு உங்களை பேசி கடைசியில சரணாகதி உங்களை அடைய வச்சு, ஆமாண்டா சாமி நீ சொல்றதெல்லாம் ரைட்டரா சாமி, நீ சொன்னா கரெக்டா இருக்குண்டா சாமி அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. கடைசியில நீங்க தான் அவங்கள்ட்ட தோத்து போவீங்க. 2வது பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க. வரட்டு கௌரவம் முடிச்சவங்க. தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி சம்பந்தமே இல்லாம எந்தெந்த டாபிக்கோ கையில வச்சுட்டு மூச்சு முட்டை பேசுவாங்க. நீங்க ஒரு டாபிக் லைட்டா எடுத்து விட்டீங்கன்னா போதும், இங்கேருந்து அங்கேருந்து எதையோ எடுத்து கொண்டு பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி குழம்ப வச்சு, நீங்க சொன்னதெல்லாம் தப்பு, நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு நம்ப வச்சு, ஆமா நீ சொல்றது தாண்டான்னு ஒத்துக்க வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. 3வது பார்ட்டி யார் தெரியுமா? நம்ம சிம்ம ராசிக்காரங்க. அவங்கள்ட்ட போய் ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனக்குன்னு ஒரு தனியாக லாஜிக் வச்சிருவாங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் நான் பண்ணதுதான் இந்த உலகத்திலேயே கரெக்டு அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. 100 பேர் சேர்ந்து இருந்து பேசிங்கனாலும் 100 பேரையும் சமாளிப்பாங்க. ஒத்துக்கிட்டே அவங்க மூச்சு முட்டை பேசுவாங்க. என்ன அவங்க இப்போ நீங்க என்னதான் எதிர்த்து பேசிங்கனாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க ஆமாண்டா சாமி நீ செஞ்சது தாண்டா கரெக்டா, நாங்க எல்லாம் செஞ்சு தப்பா அதை சொல்லிட்டோம்டா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடறான்னு சொல்ற வரைக்கும் உங்களை ஒத்து வைக்காம விட்டவே மாட்டாங்க. இவங்கள மட்டும் ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாங்க. ஒரு சின்ன ட்ரிக்குங்க, கொஞ்சம் புகழ்ந்து பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமா ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட் தான்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க.